வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. தேங்காய், வெங்காயம் அரைச்சே ஊத்த வேணாம். நம்ம அப்படியே புளி தொக்கு மாரி பண்ணிடலாங்க. முதல்ல ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்க எடுத்து வேக வச்சு நல்லா உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது உங்க வீட்டு பக்கத்துல புளிய மரம் இருந்துச்சுன்னா, அதுலேருந்து ஒரு புளியந்தழை ஒரு 4 கொப்பு போடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமா சாம்பல் போடுங்க அந்த வேகிற பாத்திரத்துல. மேல தோல் இருக்கு, நீங்க பயப்படவே வேண்டாம். சாம்பலும் உள்ள போகாது, புளியோட அந்த காரமும் உள்ள போகாது. எதுக்காக அத போடுறோம் அப்படின்னா, நாக்குல அரிப்புத்தன்மை வரும். அத போக்குறதுக்காண்டி தான் புளியந்தழை, அப்படி இல்லைன்னா அடுப்பு சாம்பல் உள்ள போட சொல்றேங்க. கருணக்கிழங்கு சீக்கிரமாவே வெந்துருங்க. 10 நிமிஷம் மட்டும் அடுப்புல வச்சா போதும், வெந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து தோலை உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, 100 நல்லெண்ணெய்ங்க, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இது மட்டும் போதுங்க. இதை எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வைக்க போகிறோம். அதில் இந்த 100 நல்லெண்ணெயுமே ஊற்றிடலாம். இதில் கடுகு, வெந்தயம் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டும் தாளிச்சிக்கலாங்க. அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளி வதங்குறதுலேயே தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் புளி குழம்பு பொடின்னு சொல்லி ஏதாவது அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொலகொலப்பு கிடைக்கும். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி கரைச்சி வச்சிருக்க தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அந்த புளியோட டேஸ்ட்டு, அந்த மசாலா தூள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அப்படியே கொத கொதன்னு ஆயிருங்க. நம்ம எதுவுமே இதில அரைச்சு ஊத்த தேவையில்ல. அது நல்லா கொதிச்சு வந்து கொஞ்சம் கெட்டி தன்மைக்கு வரும்போது, நம்ம கருணக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து இதில போட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா, கிழங்கு, புளி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அப்படி ஒரு மாரி கிரேவி பதத்துக்கு வந்துருங்க. இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது, நல்லது. நீங்களும் இதே மாரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி நண்பர்களே!